அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இந்திய நாட்டிலே நம்முடைய பாரம்பரியத்தில் இயற்கை வளங்களை எல்லாம் இறைவன் கொடுத்த கொடையாக நினைத்து வழிபடக்கூடிய மரபு உண்டு. இது சரஸ்வதி நாகரீக காலத்திலிருந்து தொடர்ந்து இன்று வரையிலும் இருந்து வர பார்க்கிறோம். நதிகளை இறைவியினுடைய வடிவமாக, ஏனென்றால் அடிப்படை ஆதாரம் வாழ்விற்கு உணவும் நீரும். அதில் உணவு கிடைத்து விட்டாலும் கூட அந்த உணவை உண்டு செரிப்பதற்கு, செரிமானமாவதற்கு நீர் தேவைப்படுகிறது. அப்படி பார்த்தால் உணவினும் நீரே அத்தியாவசியம் என்பது நமக்கு தெளிவாகிறது. அதனால் அந்த நீரை இறைவன் கொடுத்த கொடையாக, இறைவியினுடைய சக்தியினுடைய வடிவமாக பாவித்து அந்த நீருக்கு ஆதாரமாய் விளங்கக்கூடிய நதிகள், குளங்கள், ஏரிகள் முதலியவற்றை தெய்வமாக எண்ணி வழிபட்டு எங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கும் அன்னையே உன்னை நாங்கள் வணங்குகிறோம் என்று துதித்து கொண்டாடும் மரபு நம்மிடையே நீடித்து வரக்கூடிய ஒரு பாரம்பரியம். கங்கை நதி புராண இதிகாசங்களிலெல்லாம் பறக்க பேசப்பட்டிருந்தாலும் நம்முடைய ஆச்சாரியர்கள் கங்கையிற் புனிதமாய காவிரி என்று தென்னகத்திற்கு சிறப்பு சேர்க்கும் காவேரி நதி கங்கையினும் புனிதம் பெற்றது என்றுதான் பாடி பரவி இருக்கிறார்கள். இந்த காவேரியானவள் இவளுக்கும் தனியே மகத்துவம் நிறைந்த புராணங்களிலும் வரலாற்று சிறப்போடும் பார்க்கப்படுகிறார். அகத்தியர் மூலமாக நமக்கு இந்த நதி தமிழகத்திற்கு, தென்னகத்திற்கு அருளப்பட்டதாக பார்க்கிறோம். இன்றைய கர்நாடக மாநிலத்திலே சஹ்யாத்ரி பர்வதங்கள் என்றழைக்கப்படும் மலைத்தொடரிலே தோன்றுகிறாள் இந்த காவேரி அன்னை. அங்கே சிறு குழந்தை போலே தோன்றி துள்ளி குதித்து தவழ்ந்து ஓடி விளையாடி திரிந்து கர்நாடக தேசத்திலே பல்வேறு திருத்தலங்களையும் விளக்கிக் கொண்டே வந்து தமிழகத்தினுடைய மேற்கு மாவட்டங்கள் மூலமாக இந்த தமிழ்நாட்டின் எல்லையை அடைகிறாள். அங்கே இருக்கக்கூடிய தலங்களையெல்லாம் தரிசித்து கொண்டு வயல்வெளிகளெல்லாம் வளம் பெருக்கிக் கொண்டு சோழ நாட்டை வந்து அடைகிறாள். சோழநாடு இன்றைய திருச்சிராப்பள்ளி அருகிலே உள்ளே நுழைந்து அங்கே திருச்சிராப்பள்ளியின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய திருவரங்கம் பெரிய தீவை வளப்படுத்தி கொண்டே வந்து அரங்கநகர் அப்பனையும் திருவானைக்கா இறைவனையும் வணங்கி தொழுது அங்கிருந்து புறப்பட்டு பூம்புகார் வரையிலும் இடையே பல்வேறு திருத்தலங்கள், கல்லணை, திரு ஐயாறு, தஞ்சை தரணி, தில்லை வரையிலுமாக பல்வேறு திருத்தலங்களை வளம்படுத்தி கொண்டே போய் தான் பூம்புகார் நகரத்திலே கடல்தாயோடு கலக்கிறாள். இதற்கு இடைப்பட்ட வழியில்தான் எத்தனை சிவத்தலங்கள், எத்தனை விண்ணகரங்கள், இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தினுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய தஞ்சை தரணியே காவேரியால் பெருமை பெறுகிறாள். அப்படிப்பட்ட காவேரி அன்னையை நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிந்தித்து கொண்டாடுகிறோம். அதனினும் சிறப்பாக அந்த அன்னை தமிழகத்திற்கு வந்து சேரக்கூடிய காலத்தை வரவேற்று துதித்து வணங்கி பாடி விழா எடுத்து மகிழ்கிறோம். அதற்காகவென்றே ஒதுக்கப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு நிறைந்த திருவிழாதான் ஆடி மாதத்திலே வரக்கூடிய 18ஆம் நாள். ஆடி மாதம் பிறந்து சரியாக 18 நாட்கள் முடியும் போது 18ஆம் பெருக்கு என்று இந்த விழா கொண்டாடப்படுகிறது. காவேரி அன்னை தமிழகத்திற்கு வந்து சேரக்கூடிய காலத்தை ஒட்டி இந்த 18ஆம் பெருக்கு விழா கொண்டாடப்படுகிறது. அது என்ன 18? எதனால் ஆடி மாதத்தின் 18ஆவது நாள் நமக்கு சிறப்புடையதாக அமைகிறது என்று பார்த்தால் அதற்கு சுவாரஸ்யமான ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. ஆம்பல் பூத்த சஹ்ய பர்வத நடுவிலே அவதரித்த 2 ஆற்று நடுவிலே என்று அருணாச்சல கவிராயர் காவேரி நதியானது ஆம்பல் பூத்திருக்கக்கூடிய ஆம்பல் மலர்கள் நிறைந்த சஹ்யாத்ரி பர்வதத்தில் தோன்றுவதை பாடுகிறார். அங்கிருந்து புறப்பட்டு காவேரியானவள் பல நாட்கள் கடந்து புதுவெள்ளமாக வந்து சோழவள நாட்டை அடைவதற்கு சரியாக 18 நாட்கள் பிடிக்குமாம். அதனால்தான் தமிழகத்தில் மட்டும் காவேரியானவள் நம்மை வந்து அடையக்கூடிய காலமான 18ஆம் நாளை விசேஷமாக கொண்டாடுகிறார்கள். நுங்கும் நுரையுமாக காவேரி அன்னை மடைதிறந்த வெள்ளமாய் புறப்பட்டு அதுவரையிலும் ஆங்காங்கே மணல் திட்டுக்கள் தெரிய நல்ல உஷ்ணத்தோடு இருந்த காவேரி படுகையை நனைத்து கொண்டே புனித நீரை தெளித்து கொண்டே வந்து சேரக்கூடியதற்கு அதற்கான கால அளவு 18 நாட்களாக கொள்ளப்படுகிறது. இது பண்டைய கால வழக்கம். என்னதான் ஜீவநதியாக இருந்தாலும் கட்டுப்பாடு இல்லாமல் நதிகள் ஓடிக்கொண்டிருந்தால் அதன் மூலமாக பல்வேறு சேதங்களும் ஏற்படும். அதனால் ஆங்காங்கே தடுப்புகள் ஏற்படுத்தி ஆங்காங்கே அணைகள் போலே தண்ணீரை தேக்கியும்
பிரித்தும் தேவைப்படும் போது பெற்றுக்கொண்டுமாய் ஒரு கட்டுப்பாடோடு நதிநீரை மேலாண்மையோடு அணுகி வந்தார்கள். அப்படிப்பட்ட நதிநீர் மேலாண்மை அமைப்புகள் மூலமாக நமக்கு தண்ணீரானது வீணடிக்கப்படாமல் வெள்ளமாகவும் மாறாமல் நல்ல விதத்தில் விவசாயத்திற்கு வந்து சேரும்படியாக அமைந்திருந்தது. அப்படி வருவதற்கு தகுதியாக தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்த காலத்திலே ஆடி மாதத்தில் புதுவெள்ளமாக புறப்பட்டு வரக்கூடிய அந்த வெள்ள நீரை தமிழகத்தின் எல்லைக்குள் வந்தவுடன் வரவேற்பதற்கான விழாவாக அவளை வரவேற்று, அம்மா நீ வந்ததால் நாங்கள் எல்லோரும் வாழ்வு அடைந்தோம், வளம் பெற்றோம் என்று கொண்டாடும் விதமாக அமைந்திருக்கும் விழாதான் ஆடி மாதத்தின் 18ஆம் பெருக்கு. அதனால்தான் 18ஆம் பெருக்கு அன்று காவேரி படுகைகளே இருக்கக்கூடிய புனித தலங்கள் எல்லாவற்றிலும் பல்வேறு சிறப்புகளோடு கூடிய விழாக்கள் நடைபெற பார்க்கிறோம். மக்கள் அத்தனை பேரும் எங்கள் வீட்டிற்கு எங்கள் வீட்டு லட்சுமி வந்து சேர்ந்தாள் என்று கொள்ளும்படியாக திருமணமாகி சென்ற தன்னுடைய மகளை வரவேற்கும் தாயை போலே இவர்களும் சென்று அந்த அன்னைக்கு பெண் வீட்டு சீராக புடவை, அவளுக்கான மங்கள சின்னங்கள், மங்கள பொருட்கள், மஞ்சள், குங்குமம், காதோலை, கருகமணி இவற்றையெல்லாம் அந்த நீரிலே அவளுக்கு கொடுப்பதாக பாவித்து அவற்றை அந்த நதிநீரிலே விட்டு அன்னைக்கு விளக்கேற்றி தீபம் போட்டு விழாவாக எடுத்து கொண்டாடுவார்கள். அவரவர்கள் அந்தந்த படித்துறையிலே தங்களுக்காக ஒரு சிறு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே வழிபாடு செய்யும் கோயில் போலே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பிள்ளையார் பிடித்து வைத்து பூஜை செய்து மகிழ்வார்கள். அவரவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து காவேரி படுகையை அடைந்து இந்த விழாவை கொண்டாட வேண்டி இருப்பதாலே அவர்கள் கிளம்பி வரும் வழிக்கு கலந்த சாதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்து காவேரி படுகையிலேயே அமர்ந்து இந்த பூஜையையும் செய்து முடித்து மக்கள் அத்தனை பேரும் தத்தம் குடும்பத்தாரோடு சேர்ந்து அந்த கலவை சாதங்களை எல்லாம் உண்டு மகிழ்வார்கள். இதற்கென்றே இப்படி ஒரு நாளை ஒதுக்கி இனி வருங்காலங்களிலே நதிநீர் நல்ல விதத்தில் சேகரிக்கப்பட்டு வரக்கூடிய மழைக்காலம், அது முடிந்து வரக்கூடிய நாற்று நடவு செய்வதற்கான காலம், அதிலெல்லாம் நல்ல விதமாக நீர் பெறப்பெற்று நாம் விதைக்கக்கூடியவைகளெல்லாம் பொன்னாய் விளைந்து நாம் வீடும் ஊரும் செழிக்கும்படியாக அமைய வேண்டும் என்று அந்த அன்னையை வேண்டிக் கொண்டு இந்த விழாவினை எடுப்பார்கள். திருவரங்கம் பெரிய கோயிலிலே ரங்கநாத பெருமான் ஆனி மாதத்திலே ஜேஷ்டாபிஷேகம் என்று சொல்லப்படும் ஒரு பெருந்திருவிழாவை கண்டருளுவார். அந்த திருவிழா நடைபெற்று முடிந்த பிறகு தொடர்ந்து சில பல வாரங்கள் இறைவனுடைய புறப்பாடு நடைபெறாமல் இருக்கும். இதெல்லாம் முடித்து கொண்டு அந்த விடுப்பு ஓய்வு முடிந்து நம்பெருமாள் புறப்பாடு கண்டருளுவது மங்களம் நிறைந்த ஆடி மாதத்தின் 18ஆம் நாளாக விளங்கும் இந்த ஆடிப்பெருக்கு திருநாள். காவேரி அன்னை அரங்கநாதனை தன் கரங்களாலே மாலையிட்டு மகிழ்ந்து செல்கிறாள் அல்லவா? அதனால் அவளை கண்டு கடாட்சிப்பதற்காக வேண்டி ஆடி மாதம் 18ஆம் தேதி அரங்கநகரப்பன் தன்னுடைய பல்லக்கிலே எழுந்தருளி அம்மா மண்டபம் என்று சொல்லப்படும் காவேரி கரையிலே இருக்கக்கூடிய அந்த மண்டபத்திற்கு சென்று அங்கிருந்தபடி காவேரி புதுவெள்ளமாக புறப்பட்டு வருவதை கண்டு ரசிப்பார். அன்று மாலை காவேரிக்கு என்று கோயிலார்கள் மூலமாக சீர்வரிசைகளெல்லாம் தாமே கொடுத்துதவி அதன்பின் மாலை மீண்டும் தன்னுடைய யதாஸ்தானத்திற்கு வந்து சேர்வார். இது திருவரங்கம் பெரிய கோயில் வழக்கம். இதேபோல் காவேரி கரையிலே இருக்கக்கூடிய எல்லா திருத்தலங்களிலும் திருவையாறு, கும்பகோணம், மாயூரம் என்று அத்தனை புனித தலங்களிலும் ஏதோ ஒரு விதத்தில் விழா எடுத்து அன்னையை வரவேற்று மகிழ்வார்கள். இப்படி அவள் செல்லும் வழியெல்லாம் வரவேற்கப்படும் சிறப்பை இந்த ஆடி மாதத்தின் 18ஆவது நாளான 18ஆம் பெருக்கன்று நாம் காணலாம். இந்த விழா முழுவதும் காவேரிக்கான விழாவாக இருப்பதால் தான் தமிழகத்தினுடைய தெற்கு மாவட்டங்களிலே இந்த விழா பெரிய அளவில் கொண்டாடப்படுவதில்லை என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. தஞ்சை தரணியிலே திருமணமாகிச் சென்ற பெண்கள் தம் அன்னையர் வீட்டிற்கு வருவதற்கு ஆடி மாதம் 18ஆவது நாளை தவற விடமாட்டார்கள். அன்றைய தினம் அதற்கு முன்பாகவே ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு சம்பந்தியார்களையெல்லாம் அழைத்து இந்த நாளிலே 18ஆம் பெருக்கு விழா நம் வீட்டிற்கு நீங்கள் வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்கள் எல்லோரும் கலந்து இங்கே வந்திருந்து விழாக்கோலம் பூண்டு அந்த வீட்டிலே மீண்டும் ஒரு முறை திருமணம் நடைபெறுவது போலே சிறப்பாக கொண்டாடப்படும் விழாவாக, பண்டிகையாக இதை பார்க்கிறோம். அண்ணன் தங்கைகளுக்கு சீர் கொடுப்பதும் மாமன் தம்முடைய மருமகன்மார்களுக்கு சீர் கொடுப்பதும் கூட பொங்கல், தீபாவளி போலே ஆடி 18ஆம் பெருக்கன்றும் நடைபெறுவதை பார்க்கிறோம். வாழ்விற்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய நீரை அது ஆதாரமாக நிறைந்திருக்கக்கூடிய நதிகளிலிருந்து பெறப்படுவதாலே அந்த நதியையே வணங்கி வழிபடுவதற்கு ஒரு விழாவாக இதை காண்பித்து தந்திருக்கிறார்கள்.
இன்னும் சொல்லப்போனால் காவேரி பிரதேசத்திலிருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்கள் கூட அவரவர்கள் இருக்கும் ஊரிலே அவரவர்கள் வீட்டு கிணற்றிலாவது அன்றைய தினம் காவேரி அன்னையே புறப்பட்டு வருகிறாள் என்று கருதி வழிபாடு செய்து வணங்கி மகிழ்வதை தொட்டுத் தொடரும் பாரம்பரியமாக நாம் இன்றும் இருக்க பார்க்கிறோம். திருவரங்கம், திரு ஆனைக்கா போலே காவேரி கரையிலே பல்வேறு திருத்தலங்களை எடுப்பித்ததை சோழ மன்னர்கள் பறைசாற்றிக் கொள்ளுகிறார்கள். அதுவரையில் காவேரியினுடைய 2 புறங்களும் வெறிச்சோடி கிடந்தனவாம். இறைவன் எழுந்தருளிய பிறகு காவேரி அத்தனை சிறப்பு பெற்றதாம். அந்த காவேரியின் இரு மருங்கிலும் அழகுபடுத்தும் விதமாக பல்வேறு ஆலயங்களை நாங்கள் எடுப்பித்தோம் என்று செப்பேடுகளிலே சோழ மன்னர்கள் கூறிக்கொள்வதை பார்க்க முடிகிறது. சோழ சாம்ராஜ்யம் இன்று வரையில் உலகளாவிய பெருமையோடு காலம் கடந்தும் சிறப்பாக பேசப்படுவதற்கு அடிப்படை காரணம் அங்கே வளம் கொழித்த காவேரி அன்னை. அதனால்தான் காவேரியை முன்னிட்டு திருத்தலங்களை வர்ணிப்பது, காவேரியை முன்னிட்டே திருத்தலங்களை கட்டி முடிப்பது என்பதை அவர்கள் காரியமாக கொண்டிருந்தார்கள். சற்றேறக்குறைய தஞ்சை தரணியின் அத்தனை திருத்தலங்களுக்கும் காவேரி தீர்த்தம்தான் ஸ்தலத்தினுடைய தீர்த்தமாக அமைந்திருக்கும். காவேரி தான் கிளை பரப்பி கொள்ளிடம் தொடக்கமாக பல்வேறு நதிகளாக கிளைகளாக மருவி எத்தனை தூரத்திற்கு முடியுமோ அத்தனை விஸ்தீரணத்திற்கு தன்னுடைய நதிநீரை, புனித நீரை பாய்ச்சி அந்த இடங்கள் அத்தனையும் பொன்விளையும் பூமியாக மாற்றியமைத்திருக்கிறாள். சிறுவர்கள் முதல் பெரியவர் வரையில் எல்லோரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடும் இந்த ஆடி 18ஆம் பெருக்கன்று திருமணங்களை நிச்சயம் செய்து முடிப்பதும் ஒரு வழக்கமாக இருக்க பார்க்கிறோம். காவேரி அன்னையை சாட்சியாக வைத்துக்கொண்டு அவள் முன்பாகவே தாம்பூலம் கொடுத்து நிச்சயதாம்பூலத்தை மாற்றிக்கொள்வார்கள். இப்படி வாழ்க்கையினுடைய முக்கியமான நிகழ்ச்சிகள் பலவற்றிற்கும் வேறு எதையும் கணக்கில் கொள்ளாது ஆடி மாதத்து 18ஆம் நாளையே முக்கியமாக கொண்டு மங்கள நாளாக கொண்டு தொடங்குகிறார்கள். அன்னை வீட்டிற்கு வந்து சேரும் நாளை விடவும் வளம் கொழிக்கும் நாள், மங்களமான நாள் வேறொன்று இருக்க முடியுமா? உயிருக்கு ஆதாரமான நதிநீர் அந்த அன்னையின் வடிவமாக இறைவனின் அருளாக நம்மை நாடி வரக்கூடிய அந்த நாளை எத்தனை ஆண்டுகளாக கொண்டாடி வருகிறோமோ நமக்கு கணக்கில் கிடையாது. ஆனால் காவேரி உள்ள வளவிலும் தமிழ் உள்ள வளவிலும் அந்த காவேரி அன்னையை வரவேற்கக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த 18ஆம் பெருக்கு விழா நிச்சயமாக தொடர்ந்து நடக்கும். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.